ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான தகவல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு பைக் வச்சிருக்கீங்க அல்லது புதுசா ஒரு பைக் வாங்க போறீங்க அப்படின்னா, இந்த ஜனவரி 2026 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் ரூல்ஸ பத்தி கட்டாயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது என்ன ரூல்ஸ் இம்பார்ட்டன்ட்டா என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மேண்டேட்டரி ஏபிஎஸ் ஃபார் ஆல் என்ஜின் சைஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பைக் மேனுஃபேக்சரர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க எந்த பைக்கா இருந்தாலும், அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சிசி. சிசி பொறுத்து இல்லாம, எல்லா பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் பிரேக் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஜனவரி 1, 2026ல இருந்து தயாரிக்கக்கூடிய எல்லா டூ வீலருக்கும் ஏபிஎஸ் பிரேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்துக்கும் ஏபிஎஸ் பிரேக் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரூல்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா, 125 சிசி அல்லது 125 சிசிக்கு மேல இருக்கக்கூடிய பைக்குக்கு மட்டும் தான் இந்த மேண்டேட்டரி ஏபிபிஎஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ எல்லா பைக்குக்கும் சிசி வந்து பொறுத்து அடிப்படையா எடுத்துக்கக்கூடாது. எல்லா சிசி பைக்குக்கும் இந்த ஏபிஎஸ் பிரேக் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால எந்த மாரியான இம்பேக்ட்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, டியூயல் ஹெல்மெட் மேண்டேட் அட் பர்ச்சேஸ். இப்ப நம்ம டூ வீலர் வாங்கும்போது 2 ஹெல்மெட் கட்டாயம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீலர்ஷிப் தரப்புல இருந்து. யாரு எந்த ஷோரூம்ல போயிட்டு நம்ம பைக் வாங்குறோமோ, அவங்க கட்டாயமா 2 பிஐஎஸ் சர்டிஃபைடு ஹெல்மெட்ஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஃபார் த ரைடர் அண்ட் ஒன் ஃபார் த பிளேன் பேசஞ்சர். ஓகேங்களா? எந்த ஒரு பைக் வாங்குனாலும் 2 ஹெல்மெட் கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. 3வதா பாருங்க, ஸ்ட்ரிக்டர் ஹெல்மெட் என்ஃபோர்ஸ்மென்ட். அதாவது இப்ப நீங்க ஹெல்மெட் போடாமலயோ, அல்லது ஹெல்மெட் போட்டு அதுல ஸ்ட்ராப் நீங்க போடாம விட்டிருந்தாலும், உங்களுடைய லைசென்ஸ் 3 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணப்படும். அதே மாரி ஃபைன் ரூ. 1000. இது 2மே வந்து கட்டுற மாரி இருக்கும். ஃபைனும் கட்டணும், லைசென்ஸும் சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 முன்னாடி உட்காந்துருக்கீங்களும் ஹெல்மெட் போடணும். வண்டி ஓட்டுறீங்களும் ஹெல்மெட் போடணும். பின்னாடி உட்காந்துருக்கீங்களும் ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போட்டா மட்டும் பத்தாது, ஸ்ட்ராப்பும் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில சிட்டீஸ்ல வந்து அவங்க பைக் வாங்கி வச்சுக்கிட்டு, ஹெல்மெட் இல்லாம போனீங்கன்னா, பைக் வாங்கி வச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் நடந்தே போங்கன்னு கூட சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம உஷாரா இருந்துக்கணும். அதே மாரி அட்வான்ஸ்ட் சேஃப்டி ஃபார் ஈவி. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்கு பார்த்தீங்களா? எலக்ட்ரிக்கல் டூ வீலர்ஸ்க்கு வந்து இந்த பேட்டரி, ஃபயர் சேஃப்டி, தெர்மல் மேனேஜ்மென்ட், வாட்டர் ப்ரூஃபிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஃபைன் எவ்வளோ அப்படின்னு பாருங்க. அஃபென்ஸு. ஹெல்மெட் இல்லாம போறீங்க அப்படின்னா, முன்ன வண்டி ஓட்டுறவங்களும் சரி, பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களும் சரி, ஹெல்மெட் இல்லாம இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1000 ஃபைனு, அடிஷனல் பெனால்டி 3 மாசம் லைசென்ஸ் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரிபிள் ரைடிங் 3 பேர் உட்காந்துட்டு போனாங்கன்னா, ரூ. 1000 ஃபைனு, லைசென்ஸ் மேபி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரங்க் டிரைவிங் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போனோம்னா, ரூ. 10,000 ஃபைனு, 6 மாசம் மேபி வந்து சிறை தண்டனை கொடுக்கலாம். ரைடிங் பை எ மைனர் 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய நபர்கள் டூ வீலர் ஓட்டுறாங்க அப்படின்னா, ரூ. 25,000 ஃபைன். அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் அல்லது அந்த வண்டி ஓனருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. யூசிங் மொபைல் ஃபோன் வைல் ரைடிங். ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்ம வண்டி ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா, ரூ. 5,000 ஃபைனு. இது வந்து இன்கிரீஸ்ட் ஃபார் ரிப்பீட்டட் அஃபென்ஸ். இதே நீங்க கன்டினியூஸா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு அந்த ஃபைன் இன்கிரீஸ் ஆகும். அண்ட் முக்கியமா நோ வேலிட் பொல்யூஷன். பியூசி சர்டிஃபிகேட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லன்னா ரூ. 10,000 ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உடனடியா எல்லாருமே அவங்கவங்க டூ வீலருக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஏபிஎஸ் பிரேக் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதனால மார்க்கெட்ல எந்த மாரியான இம்பாக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, அது வண்டி தயாரிக்கிறவங்களுக்கு பெருசா இம்பாக்ட் வரப்போறது கிடையாது. பட் நம்ம டூ வீலர் வாங்குறோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு கண்டிப்பா இம்பாக்ட் தான். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே ஏபிஎஸ் பொருத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு நார்மலா ஒரு பைக் இருக்கு அப்படின்னாவே, ஒரு 100 சிசி பைக்குனாவே அதுக்கு வந்து ரூ. 5,000 வரைக்கும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 5,000த்துலருந்து 10,000 வரைக்கும் விலை உயரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இப்ப நீங்க டூ வீலர்ல எதுனா மாடிஃபிகேஷன் பண்றீங்க. ஒரு ஹை பீம் எல்இடி லைட் வந்து போடுறீங்க. இல்ல சத்தமா நல்ல லவுட் எக்ஸாஸ்ட் இருக்கிற மாரி ஒரு சைலன்சர் போடுறீங்க அப்படின்னாலும், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெவி ஃபைன் விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து புதிய அப்டேட்டு. அதனால 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த ரூல்ஸ் அமலுக்கு வந்திருக்கு. எல்லாரும் உஷாரா இருந்துக்கணும். வண்டி ஓட்டும்போது எல்லாருமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உட்காந்துட்டு இருக்கவங்க ஹெல்மெட் கரெக்ட்டா போட்டுக்கணும். ஸ்ட்ராப் முக்கியமா வந்து ஹெல்மெட்ல போடணும். இன்கேஸ் உங்களுடைய பழைய ஹெல்மெட்ல ஸ்ட்ராப் இல்ல அப்படின்னா, புது ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு டூ வீலர் நீங்க இதுக்கப்புறம் புதுசா வாங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த டூ வீலருக்கான பிரைஸ் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இதனால மேனுஃபேக்சரருக்கு எந்த மாரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு 3-5% அல்லது 2-4% வந்து மேனுஃபேக்சரிங் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பைக் விலையில மொத்தமா 5%
விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சு அதான் ஷேர் பண்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.